ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜெகா கேமிங். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் கைஸ் நம்ம வந்திருக்கோம். வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வள கொலகலன்னு பேச விரும்பலை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் எம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற கன்னு தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மேட்ச் ஃபுல்லாகவே M10, MP40, இந்த மாதிரி M14, இந்த மாதிரி எம்மில் ஸ்டார்ட் ஆகிற கன்னுலேயே இந்த மேட்சை முடிக்க போகிறோம் கைஸ். சொல்லும்போதே வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ உங்கள் கிட்டே ரீச் ஆகுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவே கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து தான் போட்டிருப்போம். அதனால் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போகுமா போகாதா அப்படின்ற ஒரு சின்ன டவுட்லேயே சின்ன டவுட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் கைஸ் இருந்தது இந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது. சரி பரவாயில்ல, நம்ம எஃபெக்ட் போடுவோம், அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் கைஸ் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பாருங்கள். ஆனால் இந்த வீடியோவுக்கு நடுவுலையே நான் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், ஏன்னா ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோடு தான் கைஸ் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மில்லிலே எம்மில் ஸ்டார்ட் ஆகிறதால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மில்லிலே இறங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4-5 பேராஷூட் இறங்குது. நம்மளுக்கு பயம் வந்துருச்சு. சரி அப்படியே நம்ம பேக் அடிச்சிடலாங்க, ஏன்னா நம்மளுக்கு வேறு ஆட தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். அதனால் நம்ம பேக் போயிட்டு இங்கே ஒரு ஜிப்லைன் இருக்குது, ஜிப்லைன் ஏறி நம்ம பேக் போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோடனே பாருங்கள் அடிச்சிக்கிறாங்க அவங்க. 4 போயிருந்தால் ஃபஸ்ட்டே என்ன தான் முடிச்சிருப்பாங்க. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்மளோட கேம் பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேம் பிளே வேறு இம்ப்ரூவே பண்ண முடியல கைஸ், ஏன்னா தொடர்ந்து விளையாட முடியல என்னால். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். நிறைய பேர் 1vs வாங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க கைஸ் நீங்கள் லைவில். ஓகே, 1vs1 அப்படின்றது நீயா நானான்ற போட்டி இல்லை. நான் வருவேன், என்னோட பெரிய பிளேயர்ஸும் இருக்காங்க, என்னோட நல்லா விளையாடாத பிளேயர்ஸும் இருக்காங்க. சப்போஸ் இப்போ நான் ஒரு கேம் பிளேயில் ஒரு மேட்ச்சில் நான் தோத்துட்டுனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஜஸ்ட் ஃபார் கேம். நீங்களும் அந்த மாதிரி கேம் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. நிறைய பேர் 1vs வாங்க அப்படின்றீங்க. வரேன் கைஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்லி மேட்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வரேன். எனிமி ஒருத்தனை பார்த்தாச்சு, அவனை முடிச்சு விட்ருவான் கைஸ். அடடே, அவனை என்ன முடிச்சு விட்ருவான் போலியே. எப்படியும் முடிச்சு விட்டாச்சு. இந்த இடத்துல தான் கைஸ் கொஞ்சம் தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது. இந்த கன்று பேர் வேறு வரலையே, இதுவும் ஆனால் எம்மில் தாங்க ஸ்டார்ட் ஆகும். நான் லாங் ரேஞ்சில் எனிமி இருக்கேன், வேறு வழி இல்லை என்னால். அதனால் பேராஃபுல்ல ரூல் பிரேக் பண்ணிட்டேன் கைஸ். சாரி, அடுத்த ஒரு வீடியோவில் ரூல் பிரேக் பண்ணாமல் நம்ம ப்ளே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நான் மாற்றிடுவேங்கன்னு அதையும் நீங்கள் பார்ப்பீங்க, ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இப்போ அந்த இடத்துல 2-3 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல போனால் நம்ம ஓசிக்கில் எப்படியாச்சும் தட்டிடலாம் அப்படின்ட்டு தான் கைஸ் நான் ஒரு பிளான் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா மேப்பில் மேலே ஒரு சைடில் எனிமி காட்டுது. சரி அவனை முடிக்கலாம் அப்படின்ட்டு பீக் சைடு போயாச்சு நம்ம. சரி இது வேலைக்காவது, நம்ம ஜிப்லைன்லேயே போயிடுவோம். எனிமி வந்துட்டேன். உன்னை முடிக்கிறதுக்காகவே பிறந்திருக்குண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த எம்மில் ஸ்டார்ட் ஆகிற கண்ணில் தான் அடிக்கல. ஓசிக்கில் எடுத்துட்டாங்க, யாருன்னு தெரியல. ஆனால் நானும் பேராப்பில் தான் அடித்தேன். எனக்கு போட்டான்டா ஸ்கெட்சு. இப்போ பாருங்கள், இப்போ தான் ஒரு தரமான சம்பவமே இருக்க போகுது. லாங்கிலேருந்து எனிமி அடிக்கிறான், நான் அடிக்கிறது ஒரு புல்லட் படல. அவன் பாருங்கள் இப்போ எனக்கு எவ்வளோ லைஃப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது. என்னால் மெடிக்கெட்டும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் யோசிங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கய்யா அப்படின்ட்டு தாங்க நான் நினச்சேன். பட் எப்படியாச்சு ஜெயிக்கணும், போய் அடிக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இருந்துச்சு நம்மளுக்கு. பாருங்கள், நான் அடிக்கிறது ஒரு அடி கூட பட மாட்டேங்குது. இப்போ நான் வெளியே போன மட்டும் அடிச்சிடுவான். நான் எப்படியோ தப்பிச்சு போட்டு 2 லூட் பாக்ஸ்லேயும் மெடிக்கெட் இல்லை. எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும்ப்பா. நான் வீட்டுக்குள்ளே போயிட்டா தப்பிச்சிட்டேன். அடிக்காதரா தம்பி, வெயிட் பண்ணுறா, மெடிக்கெட் போட்டு வரேன். அங்கே உய்யால மெடிக்கெட் எங்கேயும் இல்லைங்க. இது எனிமி பாருங்கள், அந்த எல்சேப் வீட்டு மேலே இருக்கான். நம்ம இங்கேருந்து ஜூம் பண்ணி கூட அடிக்க முடியாது.
ஸ்கோப் இருந்தால் போட்டு அடிச்சிருக்கலாம். இந்த திரியிறான் வரேன் கம்பேக் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுறா. ஆனால் போங்க. இந்த வீட்லையாச்சும் மெடிக்கிட்டு இருக்குமா? இருக்கு. வரேன்டா இனிமே அங்கே இருடா. போட்டாச்சு. இன்னும் அலைவ் 19 பேர் இருக்காங்க என்னோட சேர்த்து. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன லெட்டர் வச்சு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ பாருங்கள், இதுலையாச்சும் எதனா கன்று இருக்குமா? மேக் தான் இருக்குது. அதுக்கு நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாமே, மேக் 10. இப்போ தான் கைஸ் ஞாபகம் வந்தது, மேக் 10. ஆனால் ஐயால 2 பேர். இந்த இது வேறு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. ஸ்கோப் எடுத்து வெளியே போட்டுருவோம். என்கிட்ட ஸ்கோப் ஆப்ஷன் வேறு மேலே தள்ளி வச்சுட்டேங்க. அடங்கொய்யால் இப்போன்னு பார்த்து ஆளே இல்லை பாருங்கள். எல்லாம் எனக்கு வந்து நேரம். சரி நான் போயிட்டு எம்மில் இருக்க கன்று லூட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தேகம், முதுகில் குத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் திரும்பி பார்த்துட்டே போவோம். என்னடா இது புதுசாக இருக்குது, இது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓடுவோம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன். கமான் கைஸ். எங்கே இருக்குது? அது பாருங்கள், மெடிக்கெட் போடுற ஒரு இது இருக்குது. லைஃப் ஃபுல்லாக ஏற்றிட வேண்டியது தான். ஏற்று இபி ஏறுதுங்க. ஹெச்பி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் நம்ம தான். ஏன்னா லைஃப் ஃபுல்லாக ஏறிடுச்சு இல்லை. எங்கேயாச்சும் கடவுளே ஏதாச்சும் ஒரு எம்மில் இருக்க கன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். மேக் இருக்குது, ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்சு. AN94 எஸ் விஎஸ்எஸ்ஸு தாம்சன். அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டோம். இப்போ பாருங்க கைஸ், நம்ம மேக் எம்மில் இருக்கிறது தான் ரெண்டுமே வச்சுருக்கோம். எம்மில் இருக்குன்னு ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணேன். சேலஞ்சை பாதிலேயே முடிச்சு விட்டாங்க போல் நம்மளுக்கு. கமெண்ட் கைஸ், பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வந்துருச்சு M4A1 எடுத்தாச்சு கைஸ். அடங்கொய்யால் இது வேறு அந்த பச்சை கலர் ஸ்கோப் வேறு எடுத்து விட்டால் மறுபடியும் கண் எடுக்கும்போது வந்தாங்க. காயின் கம்மியாக இருக்கா, 1856. வாங்க அங்கே ஒரு கொஞ்சம் காயின் இருக்குது, அதை பொறுக்கிட்டு வந்துடுவோம். பொறுக்கிட்டு வந்துட்டால் நம்மளுக்கு வந்துருச்சுங்க. 2000 தாண்டிச்சு. அதில் ஏதாச்சும் கன்று வாங்கிக்கலாம். நம்ம என்ன கன்று இருக்குது? M10 எடுக்கலாமா? வேணாம், லாங் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். M4A1 level 3 இருக்குது, அதை வாங்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம தான். இப்போ பாருங்கள், அளவு 7 பேர் இருக்குது. என்னோட சேர்க்காமல் 6 பேர் இருக்காங்க. கமெண்ட் கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் போட்டால் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கமான். ஓ வாங்க. அவள்தான் கிளம்பியாச்சு. 5 பேர் தான் இருக்காங்க என்னோட சேர்த்து. கரெக்டாக ஒரு ஸ்குவாடு 4 பேர் தாங்க இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தேவை 4x ஸ்கோப்பு. அந்த வீட்டில் போய்ட்டு வாங்கிடலாம். ஸ்கோப் இருந்தால் தாங்க வேலைக்கே ஆகும். ஜோன் வேணால் ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு. நம்ம கையில் எத்தனை பேர் சாக போகிறான்னு தெரியல. இன்னும் டாஸ்க்கு வேறு முடிக்கணும். நல்லபடியாக இந்த சேலஞ்சை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். ஸ்கோப் எங்கே இருக்குது? அது இருக்குது, வாங்கியாச்சு. M10 இருந்தால் நல்லா இருந்திருக்கும். MP40 சரி விடுங்க. இனிமேல் தாங்க ஒரு தரமான ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு பாருங்கள். எனக்கு பயம் ஒரு பக்கம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு மேலே இனி இருப்பானா அப்படின்ட்டு இருக்கிறான். இனிமே எனக்கு இருப்பானான்னு ஒரு சந்தேகம். இப்போ பாருங்கள், நான் எப்படி போயிட்டு இதுவாகும்னு மட்டும் நீங்கள் பாருங்கள்.
பயம், என்ன பண்ணுறது தெரியல, டப்புன்னு முடிச்சு விட்டான் நம்மளை. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ஃபன்னாக முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை கைஸ்.